Hello everyone, welcome to Nia's Garden. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மோஸ்ட் டிமாண்டடா ட்ரெண்டிங்கா நிறைய பேர் வீட்ல இருக்கிற ஒரு இன்டோர் பிளான்ட் தான். ஒன்னு வந்து ஜீசி, இன்னொன்னு வந்து ரப்பர். ஒரு நல்ல ஒரு ஆர்னமெண்டல் லுக்கும் கொடுக்கும், இன்னொன்னு ஆக்சிஜனும் எமிட் பண்ணும். ஒரு அழகான ஒரு இன்டீரியர் பிளான்ட்ஸ். ஸோ இத பத்தின இன் அண்ட் அவுட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஜீசி பிளான்ட்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஒரு மீடியம் ஒரு 12 இன்ச் பாட்டே அதுக்கு போதுமானது. ரெண்டையுமே வந்து தனித்தனியா 12 இன்ச் பாட்ல வச்சுக்கலாம். இந்த ஜீசி பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட் வந்து டைரக்ட் சன்லைட் கொடுக்கவே கூடாது. நீங்க பட் வந்து பிரைட் சன்லைட் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு பிரைட் சன்லைட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் வந்து நீங்க ரொம்பவும் கொடுக்க கூடாது, அடிக்கடியும் கொடுக்க கூடாது. ரொம்ப ரேரா ஒரு 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் கொஞ்சோண்டு லிக்விட் ஃபர்டிலைசரா கொடுத்தாலே போதுமானது. இதுக்கு வந்து தண்ணியும் கொடுக்க கூடாது. எப்ப வந்து சாயில் வந்து நல்லா ட்ரையா இருக்கு நீங்க பாக்குறீங்களோ அப்பதான் நீங்க கொடுக்கணும். இன்னொன்னு இதோட லீஃப் எல்லாம் இருக்குல்ல, நீங்க நான் வீடியோல காமிச்சிருப்பேன், அப்படி கரையா தூசியா இருக்கு. இது ஒரு நல்ல ஏர் பியூரிஃபயர். அங்க இருக்கிற தூசி எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கும். யூஸ்வலாவே எல்லா பிளான்ட்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான் அது. சோ அந்த தூசி எல்லாம் நீங்க வந்து ஒரு ஈர டவல் வச்சு நல்லா வைப் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பிரிட்டியா நல்ல கிளாசி லுக் கொடுக்கும். இதெல்லாம் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு விஷயம். பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாயில் மிக்ஸ் இப்படிதான் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் வந்து என்கிட்ட இருக்கிற ரெட் சாயில், அதுக்கப்புறம் அதை விட ஜாஸ்தியா கோகோபிட், கொஞ்சம் ஒரு 10% ஜாஸ்தியா கோகோபிட், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஒரு 10% வந்து மேன்யூர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நான் எடுத்துக்கிற பாட் சைஸ் வந்து இதுதான். நான் இதுதான் வைக்க போறேன். ஓகேவா? இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொன்னு மண்ணு பாருங்க, நிறைய கொக்கோபிட் தான் போட்டிருக்கேன். ஸோ நல்ல பொலன்னு இருக்கிற மண்ணு மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ நிறைய கொக்கோபிட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சரல் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ரிவர்ல வந்து ஓடுற தண்ணியில வந்து நல்ல செம்மண் இருக்கும், அது வந்து நல்ல பரபரன்னு இருக்கும். அந்த மண்ணு நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ரூட் விடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சரல் மண் இல்லைன்னா நிறைய கொக்கோபிட் மிக்ஸ் ஆன நம்மளோட கார்டன் சாயில் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. கொஞ்சமா தான் நம்ம வந்து மேன்யூர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிச்சிருக்க ஒரு 12 இன்ச் பாட். இப்ப நான் செலக்ட் பண்றது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கிற பாட்ல செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து நல்ல ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரியான நிறைய பீங்காஞ்சாடிலாம் இருக்கு, அதுல நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். நான் கூட ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ அதுக்குள்ள இதை வச்சு அதுக்குள்ள இதை வச்சிடுவேன். சோ இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 12 இன்ச் பாட்டு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல வந்து நல்லா மண்ணை போட்டுட்டு பாதிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த செடியை வந்து எடுத்து யூஸ்வலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, நல்ல சைடு ஃபுல்லா நல்லா தட்டிட்டு அந்த ரூட் டேமேஜ் ஆகாத மாதிரி செடியும் டேமேஜ் ஆகாத மாதிரி கேர்ஃபுல்லா நம்ம எடுக்கணும். இது வந்து இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட் வந்து ரொம்ப டெண்டரா இருப்பாங்க, அந்த ஸ்டெம் எல்லாம் டக்குனு உடைஞ்சிருவாங்க. சோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எடுக்கும் போது. இப்ப நான் வந்து பிளான் பண்ணியாச்சு. சோ அடுத்து இந்த பிளான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வந்து நிறைய வாட்டி உடைச்சு வச்சிருப்பா. சோ இதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்க வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு ரூட் விட்டு இருக்குன்னு. சோ இப்ப நல்லா எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் அதே மாதிரிதான் கொஞ்சமா மண்ணை எடுத்துட்டு மீதியில வச்சுட்டு மீதி ஃபுல்லா மண்ணை வந்து நிரப்பி வச்சிடலாம். சோ நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டிங் மிக்ஸ் எடுத்துக்கணுங்க. அதுதான் மெயின். 12 இன்ச் பாட் அதுவும் வந்து மெயின் இதுக்கு. சோ இந்த மாதிரி நீங்க இண்டோர் பிளான்ட் எல்லாம் ஈஸியா ப்ரொபகேட் பண்ணிடலாம். வாங்கும் போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். சோ வாங்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். என்னன்னு தெரியல, இதை ப்ரொபகேட் பண்றது ரொம்ப ஈஸி, பட் வாங்கும் போது பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. 250 350 இருக்கு. சில பிளான்ஸ் 450 550 எல்லாம் இருக்குது. சோ பட் இதெல்லாம் வந்துட்டு நீங்க சும்மா ஒரு குச்சி எடுத்து உடைச்சு வச்சாலே ரூட் ஆயிடும் உடனே.
ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பேன் அதுல. இன்னொன்னு ரப்பர் பிளான்ட்டை வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா ஹைட்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 இன்ச்சஸ் ஒரு 15 சென்டிமீட்டர்ல வந்து அந்த டாப் இதுல வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்லாண்டிங்கா நம்ம கட் பண்ணிட்டு நம்ம நார்மல் வாட்டர்ல போட்டாலும் சரிதான், இல்ல நம்ம வந்து சாயில வந்து பிளான்ட் பண்றதா இருந்தா நம்ம சாயிலையும் பிளான் பண்ணி வைக்கலாம். இல்ல நம்ம வந்து ரூட்டிங் ஹார்மோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல நம்ம வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாயில வச்சுட்டு கொஞ்சம் சன்னியான விண்டோல வந்து நம்ம வச்சாலே போதும், கொஞ்ச நாள் அதுவே ரூட் விட்டுரும். சேம் ப்ரொபகேஷன் தான், ரொம்ப பெருசா டிஃபிகல்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் என்னன்னா நம்ம வந்து ரப்பர் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து டாலா வளர்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து டாப்ல நம்ம வந்து 6 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணோம்னா கொஞ்சம் பிரான்ச்சஸ் வரும். அந்த டாப் இது வந்து வரது கொஞ்சம் கஷ்டம். பட் பிரான்ச்சஸ் வரலாம் அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட் வந்து ப்ரூனிங்க்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஓகே தான். பிரான்ச் வந்தாலும் அழகா தான் இருக்கும், ஏன்னா அதோடைய லீஃபே அவ்வளவு அழகுதான். சோ அது நம்மளோட இஷ்டம் தான். ப்ரொபகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி வித் ரப்பர் பிளான்ட் ஆர் எனி அதர் இன்டோர் பிளான்ட்ஸுங்க. அது டிஃபிகல்ட்டே கிடையாது. பட் வாங்கும் போதுதான் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இன்னொன்னு ரப்பர் பிளான்ட்ல இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இது ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரெயிட்டா வச்சாதான் அழகா இருக்கும் இல்லையா. லைக் இதுல பிரான்சஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. நான் நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டா வளர்க்கறதா நான் பாத்திருக்கேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, என்னோட பப்பாயோடைய ஸ்டெம் விழுந்து அந்த குருத்து வந்து உடஞ்சிருச்சு. ஓகேயா. சோ அந்த எனக்கு வந்து அப்போ ஐயோ குருத்து உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இனிமே சைட் பிரான்ச் விட ஆரம்பிச்சிருமா, இது எப்படி வளரும்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி இல்லையா. சோ நான் நர்சிங்ல போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்னும் இல்ல அதுவே திரும்படி ஒரு குருத்து வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு குருத்து வந்துருச்சு ஃப்ரெஷ்ஷா. சோ இவ்வளவு கான வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்ததுதான். சோ இதையுமே அதே மாதிரி பாட்டிங் மிக்ஸ் தான். லைக் நம்ம நல்லா பொலபலான்னு இருக்கிற மண்ணுல ஒரு 14 இன்ச்சஸ் பாட் எடுத்துக்கோங்க. இதுக்கு 14 இன்ச்சஸ், ஏன் அதுக்கு மேல கூட நீங்க எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நான் வந்து ஒரு 14 இன்ச்சஸ் பாட் எடுத்திருக்கேன். அதுல வந்து நான் வந்து பாட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தொடச்சு விட்டுட்டு இப்ப பாருங்க லீஃப்ல அப்படி ஷைனிங்கா இருக்கு அப்படின்ட்டு. சோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சு விட்டுருங்க. அப்பதான் அந்த லீஃப்லாம் அப்படி ஷைனிங்கா இருக்கும். சோ ரப்பர் பிளான்டோடைய மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னா, ரப்பர் பிளான்ட்டுக்கு வந்து நீங்க வந்து சேம் தாங்க, டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது. பட் வந்து நல்ல பிரைட் சன்லைட் இருக்கணும், வெல் ட்ரைனிங் சாயிலா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்குமே வந்து ஒரு டாப் 2 இன்ச்சஸ் சாயில் வந்து ட்ரையா இருக்கும் போதுதான் நீங்க தண்ணி ஊத்தணும். அடிக்கடி தண்ணி ஊத்தக்கூடாது. நல்ல லீஃப் எல்லாம் நல்லா வைப் அப் பண்ணிடணும். ஒரு நல்ல ஒரு டேம் கிளாத் வச்சு, அப்பதான் அந்த ஹெல்த்தியா கிளாஸியா இருக்கும். இன்னொன்னு இதை ஃபர்டிலைஸ் பண்றது வந்து நான் சொன்ன மாதிரி 1.5 months 2 months வந்து இத்தினூண்டு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தாலே போதும். நல்லா அந்த ஷேப்பா வர மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு குச்சி கூட நீங்க நட்டு நல்லா கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். அப்புறம் வந்து அப்பப்போ வந்து ஒரு மிஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஹியூமிடிட்டிக்காக. லைக் கொஞ்சம் குட்டி குட்டியா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இன்னொன்னு நல்லா பாட்டிங் இதுல வந்து நல்லா பெபிள் ட்ரே மாதிரி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ரப்பர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 2 to 3 years வந்து பாட் மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி வைங்க, அதோட growth வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸுங்க, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி கார்டனிங்.